நீங்க சௌகரியமா உட்காந்துருக்கீங்களா? எப்படி உட்காரணும் தெரியுமா? எங்க உட்காரணும்னாவது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி உட்காரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணுமா இருந்தா எங்க உட்காரணும், எந்த மேசையை நீங்க அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது சாஸ்திரம் கிடையாதுங்க, உடல் மொழி, அதாவது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஒன்று நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வைப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு மீட்டிங் ஒன்று, இல்லாட்டி ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று, இல்லாட்டி யாரோ வராங்க, நீங்கள் அவங்கள சந்திக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடத்தும் பொழுது எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு டேபிளை, என்ன மாதிரி ஒரு சேரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த விஷயம் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம செவ்வக வடிவான டேபிள், அதாவது ரெக்டாங்கிள் டைப் டேபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, நிறைய ஆஃபீஸ் வழியே நம்ம அதை பார்த்துருப்போம். ஆஃபீஸ்களில் ஸ்டாஃப்ஸ் உட்கார்றது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பேச போகிறவங்க நமக்கு எதிராகவே முன்னுக்கு உட்கார